இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்தல் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் என்னமோ வாழ்கிறோம், வந்தோம், அப்பா அம்மா பெற்றாங்க, நாமளும் பருவத்து வந்தோம், ஏதோ படித்தோம், நாமும் கணவன் கூட படுத்தோம், 5-6 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க படுத்த பாடு நம்மளை சீக்கிரமாக கொண்டுடும் போல இருக்குது. அப்படிங்கிறத விட்டுட்டு நாம் யார் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள், இறைவன் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான், யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து இருக்கிறான். நாம் எத்தனை குழந்தை பெற்றாலும், என்ன வறுமைகள் வந்தாலும், என்ன தொல்லைகள் வந்தாலும், இறைவனே நம்பி இறைவனே இருந்தாலும் எல்லாம் சரியாக போகும். அந்த இறைவனை நம்புங்க. அந்த இறைவன் எங்கே இருக்கான்னா நெத்தியில் தான் இருக்கிறான். வேறு உலகத்தில் எங்கேயும் இல்லை, எங்கேயும் தேடாதீர்கள். இல்லாத இடத்தை தேடியவர்களும் பாவி, இருக்க இடத்தை மறந்தவர்களும் பாவி. இதை பலரும் சொல்லியாச்சு, தெளிவாக சொல்லியாச்சு. பல சித்திரங்களும் பச்சையாக சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே வர்றீங்க, உங்களுக்கே தெரியுமா, நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் இங்கே வந்து போகிறவங்க தான். இப்போ பெரிய கோயிலுக்கு எவ்வளோ நாள் போனேன், கோயிலுக்கெல்லாம் போனேன்னு சொன்னீங்க. இல்லை, சோசியம் பார்த்தா இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு அன்பு அமைதி கிடச்சி போச்சு இல்லைங்களா? அப்போ எப்படி கிடச்சிது? இந்த அற்புத ஜோதி, அந்த ஜோதி உடலுக்குள்ளே இருக்கிற போது இன்னும் எப்படி இருக்கும்? வெளிப்புறத்தோட்டத்தில் அது இருக்குது. அது உள்தோட்டத்தில் ஜோதியை கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமை கிடைக்கும். நீங்கள் 7 ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணீங்க, பாவம் பண்ணி வந்தீங்களா, புண்ணியம் பண்ணி வந்தீங்களா, உங்கள் தாய் எப்படி எதுவும் நீங்கள் உணரலாம். பாவம் பண்ணியிருந்தா அதுக்கு எவ்வளோ மன்னிப்பு கேட்டு விமோசனம் ஆகலாம்னா அருணகிரியார் மாதிரி பெருமை பெறலாம். செய்யவில்லை என்றால் தொண்டு செய்யலாம். ஆக உங்ககிட்டயே இது தெய்வத்தை விட்டுட்டு வெளியில் போய் தேடாதீங்க. வாழ்வதற்கு நாம் இறைவன் தான் முக்கியம். அப்படி இறைவன் ஒருவன் இல்லை என்றால் ஒருத்தன் பணக்காரராகவும், ஒருத்தன் மந்திரி ஜனாதிபதியாகவும், ஒருத்தன் ஏழையாகவும், ஒருத்தன் குடியானாகவும், ஒருத்தரும் பெரும் விபச்சாரியாகவும் வாழணும். அவர்கள் செய்த தொண்டுக்கு பணம் இங்கே கிடைக்கிது இந்த ஒரு ஜென்மத்தில். அதை மாற்றணும். அது பர்மனெண்ட்டாக இல்லை. பல பேர் சொல்லுவாங்க, கண்டார் விண்டதில்லை, விண்டார் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி? கண்டார் விண்டதில்லை, விண்டார் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார். அவர் பேச்சை கேட்ட லட்சக்கணக்கில், அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் வந்து கும்பலுக்கு வரும். எல்லாம் பேசுவார், கேட்பார். எல்லாம் மக்கள் கேட்டு போகிறாங்க, கொடுக்குற காசை வாங்கிக்குவார். இப்படி இவர் கோடீஸ்வரன் ஆகிடுறாரு, மக்கள் ஏழை ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கடவுளை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசுகிறார். அவர் அந்தி காலம் வந்தது, இறக்க போகிறார். அப்போது இவர் பேசியதும் பொய்யதும் வந்து நிற்கிது. இவ்வளோ பொய் சொன்னீங்கமேன்னு அளவு ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோ பயங்கரம் பொய் சொல்லி சமாளிச்சமே. அப்போ அந்த உள்ளே இருக்கிற ஜோதி இறக்குற போது இந்த அற்புதம் ஜோதி நெத்தி வழியாக வெளியே போயிடும். ஓடிய ஒரு இடத்துல இறைவனுக்காக தெரியாது, எங்கே பறக்க வைக்கிறதோ இங்கே இருக்கோ அப்படின்னு தெரியாது. அப்போ வெளியே போகுது, உள்ளே இருந்து வருது, அட்ட பருவமாக வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தாரு, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இன்னமே விமர்சனம் பண்ணுவோம், நம்ம மனைவியோ மக்களுக்கு இதான் கடவுள் சொல்லுவோம், சொன்ன போயெல்லாம் மாற்றுவோம்னு சொல்லிட்டு கண்ணை திறந்தார். கண்ணு மூடி போச்சு, கண்ணு திறக்க முடியல. சரி கத்தி சொல்லணும், வாயை திறந்தா வாயை இடிச்சுக்கிட்டுது. அப்போ அவர் ஜோதியை பார்த்தார், கடவுளை பார்த்தார். வாயால் யாருக்கும் சொல்ல முடியவில்லை. அவரே பார்க்காத காலத்தில் 30-40 வருஷம் பொய் சொல்லியே சம்பாதித்தார். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணி கடைசியில் தெய்வம் அதான் நான் கண்டார் சொல்ல முடியல. காணாதவங்க தெய்வத்தை பற்றி எழுதுறாங்க, பேசுகிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டவன் பேச வேண்டியதே இல்லை. சாப்பாடு போட்டிங்க, நல்ல ருசியாக தான் சாப்பிட்றேன், வெறும் இலையை உட்கார வச்சுக்கிட்டு நீ சாப்பிட என்ன சாப்பிட்றது? இன்றைக்கி நாட்டில் நடக்கிற சோசியர்களும் பூசாரிகளும் பிரச்சாரம் பண்ணுறவர்களும் சன்மார்க்க சந்தை பல பேரும் இந்த பொய் தான் சொல்லி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் கடவுளை பார்க்காமல் பார்த்தபோல் கற்பனையில் கதை கட்டுகிறார்கள், மக்களை நம்ப வைக்கிறார்கள். இறைவனை உடலை பார்க்காத பாவம் செய்தவர்கள் அங்கே போய் பழி வாங்குறாங்க, வழியாக வேதனை போகிறாங்க. அவங்க முகத்தை நம்பி உள்ளதையும் கெடுத்து போகிறாங்க. அதுக்குதான் பட்டத்தார் ஒரு பாட்டு பாடினார். அந்த நேரத்தில் காலன் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, பால் உண்ட கடவாய் படுமுன்னே, உற்றார் அழுமுன்னே, ஊரால் சுடுமுன்னே, குற்றாலத்தானே கூறுப்பான்னார். எப்படி பாருங்க, காலம் வரப்போகிறான். அதுதான் அந்த கண்டாறு விண்டதில்லை என்பதற்கு இவ்வளோ பாட்டு. ஆனால் மக்களுக்கு சொல்ல தெரியாது. பட்டவங்களுக்கு பார்த்தான், அவன் சொல்ல முடியலை. கண் பஞ்சடையும் முன்னே, பால் உண்ட கடை, பாலால் சொல்ல ஆரம்பிக்கிறான், கிட்டி போச்சு. இருக்கிற பாவங்க என்ன பண்ணுவான், சும்மா அவருக்கு மோசம் வர போச்சு சொல்லி இன்னும் பால் வந்து கண்டத்தில் என்ன செத்துருவான். கண்டத்தில் சளி காலச்சனியன் ஞாபகம், கண்டத்தில் சளி காலச்சனியன். இந்த பால்
10 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கே கொடுக்கக்கூடாது. சளியை உண்டாக்கி கவத்தை பிடிச்சி கொண்டுடும். இதை பற்றி முதல்ல சொல்லியிருக்கேன், சிவன் பெருமான் ஏன் பாவம் போட்டிருக்காருன்னு. அப்போ இந்த பாலை ஊற்றி அவன் இன்னொரு நாள் ரெண்டா இருக்கிறதையும் சாகடிச்சிடுவான். அப்போ கல்லுடைய கடாய் படுமுன்னே உற்றார் அழுமுன்னே கூடிய சொந்தக்காரங்க வந்து அழ போகிறாங்க. அதுக்கு முன்னே ஊரை தூக்கிட்டு போய் நைட்டு சுட போகிறாங்க. அதுக்கு முன்னே குற்றாலத்தானே கூறுனா என்ன குற்றாலம்? திருக்குற்றாலம் போனீங்கன்னா அங்கேருந்து இயற்கையில் மழை கொட்டுது பொலி பொழியாக, மற்றவங்க குளிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு அந்த அர்த்தத்தில் கொட்டுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்தம், இங்கே இருக்கிற ஜீவகாந்தம் துருப்பகத்தாலும் மதுவாலும் மங்கையாலும் மற்ற கெடியதாலும் பேச்சாலும் அதிக சாப்பாட்டினாலும் உன்னுடைய ஜீவகாந்தம் வழிஞ்சு ஒவ்வொரு நாளும் மனத்தில் சரியாக போய்கிட்டே இருக்கு. இது போகாமல் நிறுத்துறதுக்கு குருவை தேடு. அப்போ நீ மரணமில்லா இறைவனும் பார்க்கலாம், நீ மரணமில்லா பெருவாழ்வும் பெறலாம். இது உங்களை அறிஞ்சு போகிறது பாதி, அறியாமல் போகிறது பாதி. அதான் குற்றாலத்தினே கூறினார், தண்ணி வேஸ்ட்டாக போய் பயிருக்குன்னு பெய்யுது, சாதாவும் பாய்க்குது, வேலுக்கு கரைத்த நேரம் வாய்க்கால் ஓடி புல்லுக்கு அங்கே புசியுமா அப்படி சொன்ன மாதிரி போகிறது. அதை நீங்கள் இந்த இறைவனை பார்க்காம எந்த மருந்தாலையும் மாயமத்தாலும் வைத்தியத்தாலும் உணவாலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. எப்போ நம்ம 9 துவாரங்களில் கழிவுகள் போகுதோ, மலைஜலம் போகுதோ, அதே மாதிரி அங்கே இருக்கிறதும் உருகி அது வந்துக்கிட்டே போகும். அதை நிறுத்தணும்னா அந்த இறைவனை பார்த்தால் நின்று விடும். அந்த அற்புதம் ஜோதி பஞ்சபூதங்கள் ஒன்றா சேர்ந்து ஜோதியாக இருக்கிற போது அது அதுக்கு தீபம் ஆகிடுது. அதுதான் 11 ஜோதிங்க வச்சுருக்கேன். அது உணவாகிடுது, கீழே போகாது. உங்கள் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் பரம்பரையையும் பேரும் புகழும் எத்தனை கோடி நாள் இருந்துக்கிட்டே இருக்கிற சக்தி அங்கே இருக்குது. அதை விட்டுட்டு வயசாகி போச்சு, வயது ஆகிட்டேன், அதாகிட்டு தான் என்ன பிரயோஜனம்? அதே தான் போய்கிட்டே இருக்க, நிறுத்த முடியாது. உயிர் ஜீவன் எதுவும் அது ஓடிக்கிட்டு இருக்க. பாதி தூக்கத்தில் போகுது, பாதி பேச்சில் போகுது, பாதி பெண் போகத்தில் போகுது, பாதி துர்ப்புரயோகத்தில் போகுது, பாதி நல்லதை செய்யாதனாலும் கெட்டதை செய்வதனாலும் மனசுக்கு உருகி வெந்து மூளை போய் இப்படி இவ்வளவு நாள் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் குறைக்கணும்னா நீங்கள் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை உங்கள் உடல்லே சந்திக்கணும். அது முதலே முயற்சி பண்ணணும். கொஞ்சமாக விடக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. மணி 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம என்ன சொல்லட்டுமா? இன்னும் சில தத்துவங்களை சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி அமையணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வாழ்கிற இது சொன்னது பூரா உங்களை வாழ வழி சொல்லியிருக்கேன். கெடுக்கிறதுக்கு பேச்சுக்கல. வாழ வேண்டிய மனிதர்களுடைய தத்துவம் என்ன, ஞானம் என்ன, அவங்க நியாயம் என்ன, உலகம் அப்படி இருக்கிறது தானே சொல்லிக்கிட்டு வரேன் பூரா உங்களுக்கு. நீங்கள் வாழ வேண்டிய வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வழி உங்கள் உடல்லே இருக்குது, கடவுள் உருவங்கிட்டே இருக்காரு, நீ வாழ்க்கிற உணர்வுலேயே இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கு என்பதை புரிஞ்சுக்கணும். ஆற்று பெருக்கெடுத்தும் ஆற்று பெருக்கெடுத்தும் அடிசூடும் அண்ணாலும் ஊற்று பெடுக்கெட்டும் உலகூட்டும் நல்குடி பிறந்தார் நல்குந்தரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. எப்படி? ஆற்று பெருக்கெடுத்து அடிசூடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கெடுத்து உலகூட்டும் நல்குடி பிறந்தால் நல்குந்தரானாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. என்ன அர்த்தம்? ஆற்றுல காய்கறிகள் தண்ணி வருது, 6 மாதம் வராது, கையை வச்சா சூடும், தாங்க முடியாது. ஆனால் நோண்டுனா உள்ளே தெளிவான தண்ணி கொடுக்குது இல்லைங்களா? வறண்டு போன காலத்தையும் உங்களுக்கு தண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நல்குடி பிறந்தார் பெரிய கோடீஸ்வரனாக இருந்து அவன் பிச்சைக்காரன் ஆகிட்டான். நல்குடி தான் பிச்சைக்காரன் ஆகிட்டா கூட தனக்கு இருக்க சாப்பாடு அத்தோடு கொடுத்து திருப்தி போடுவான், பெருமைப்படுவான், தர்மம் செய்வான். அந்த 6 மாதிரி நாம் நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பசித்தோர்கள் கொடுத்து நீங்கள் வாழணும். அதுதான் வாழ்க்கை. அந்த 6 அப்படி செய்கிற போது ஒரு கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகிய போது அதை கொடுக்குற போது நம்ம கொடுப்பானாமா? முடிஞ்சதை கொடுக்கலாம். ஒன்றுமே முடியலை. ஒரு எறும்பு புத்துக்கு 4 ஒரு கையை அரிசி போடலாம், அதான் 1000 உயிர் தானே, அதுவும் ஒரு ஜீவன் தானே. அந்த புண்ணியமாக கிடைக்கும் இல்லையா?